அனைவருக்கும் எங்க ஜூனியர் சூப்பர் ஸ்டார் சார்பா இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் and happy Diwali. I welcome you all to Lifebuoy with Active Silver Presents Junior Superstars powered by Dazzler Retina Pure Beauty Cushion, Britannia Tiger Cream, special partner We Care Hair Skin and Slimming Clinic and co-presented by Butterfly Signature Gas Stove, Adiyar Ananda Bhavan and excellence partner Indra Projects. So, இன்னைக்கு இந்த நல்ல நாள் தீபாவளி அதுமா நான் எங்க ஜட்ஜஸ் குட்டீஸ் பேரண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து உங்களோட தீபாவளி கொண்டாட போறோம் அப்படின்னும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இந்த செலிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்றதுக்கு நம்ம ஜட்ஜஸ் வரணும் இல்லையா? ஸோ கூப்பிட்டுலாம். Let's welcome the king of screenplay director K. Bhagiraj, ever gorgeous Kushbu and multi-talented Archana. சூப்பர் சூப்பர். ஓகே, ஸோ இது தீபாவளி அதுமா வந்து எனக்கு தெரியும் நீங்க வந்து ஒரு பிக் ஹாப்பி நியூஸ் கொண்டு வந்திருக்கீங்க. குட் நியூஸ் இருக்கு, ஒரு சின்ன சேட் நியூஸ் இருக்கு. அது என்ன அப்படின்றது நீங்களே சொல்லிடுங்க. குட் நியூஸ், இந்த தீபாவளி அன்னைக்கு ஒரு சந்தோஷமான செய்தி என்னன்னு, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின்னர், அதாவது ஜூனியர் சூப்பர் ஸ்டாருங்கிறது டைட்டில் வின்னர் யாராக இருக்க போகிறாங்களோ அவங்களுக்கு இந்திரா ப்ராஜெக்ட் சார்பாக 20 லட்சம் மதிப்புள்ள வீடு கொடுக்கப்படும். ஸோ அந்த பேட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்துலேருந்து கன்ஃபார்ம்டாக எலிமினேஷன் இருக்குது. நீங்கள் எத்தனை ரிஹர்சல்ஸ்க்கு டைமில் வந்திருக்கீங்க, எத்தனை ரிஹர்சல்ஸ் மிஸ் பண்ணியிருக்கீங்க, ரிஹர்சல்ஸில் எவ்வளோ கான்சன்ட்ரேட்டடாக இருந்திருக்கீங்க, எங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்திருக்கு, ஓவரால் பேரண்ட்ஸ் எல்லாம் ஒன்று இணைஞ்சு போனாங்களா, சந்தோஷமாக இருந்தாங்களா, யார் தேவையில்லாமல் நோண்டி வேலை பண்ணாங்க, இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சேர்த்து கரைச்சி குடிச்சு அப்புறம் தான் ஃபைனலாக எலிமினேட் ஆக போகிறது யார் அப்படின்றது டிசைட் ஆக போகிறது. அதான் சார் உண்மை. இதுல ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜட்ஜஸ் நம்ம காலகாலமா கஷ்டப்பட்டு சின்ன வயசுல சம்பாதிச்சு அப்புறம் தான் வீடு வாங்குவோம். இங்க இந்த மாத்தோட வயசுலயே வீடு வாங்க போதுங்க, எவ்வளவு பெரிய விஷயம். அதுக்கு வந்து பிக் தேங்க்ஸ் டு இந்திரா ப்ராஜெக்ட்ஸ். அவங்க வந்து டைட்டில் வின்னர் ஆஃப் ஜூனியர் சூப்பர் ஸ்டார்ஸ்க்கு 20 lakhs 20 லட்சம் மதிப்புள்ள ஒரு வீடு தரப்போறாங்க. அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். இட்ஸ் கிரேட் கோயிங். இது மட்டும் இல்ல, ஒரு ப்ராஜெக்ட் மட்டும் இல்ல, எக்கச்சக்கமான பிரைசஸ் நிறைய காத்துட்டு இருக்கு. அது போக போக நாங்க அனௌன்ஸ் பண்ணுவோம். இப்போ இந்த தீபாவளி அதுமா we going to start the celebration. Are you ready? Absolutely. Yes, please take a seat, judges. தீபாவளி அதுமா நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் ஸ்கிட் என்னன்னு பாத்தீங்கன்னா, கெட்டப்ல மாத்திட்டு பெர்ஃபார்ம் பண்றதுக்காக வராங்க ஸ்ரீதர், பவித்ரா and நிர்மல். Lights, camera, action. வேலைக்கு போக நேரமாச்சு, எங்க தங்கச்சி ஆளே காணோம். ராதா அடி கழுத, இதுவா தூங்கிட்டு இருக்கிற? தூங்கும்பா, நல்லா தூங்கு. மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள், அண்ணன் வாழ வைப்பான் என்று அமைதி கொண்டாள். கலைந்திடும் கனவுகள் அவள் படைத்தாள், அண்ணன் கற்பனை தேரில் பறந்து சென்றாள். அடி பாவி, அண்ணனை ஏன் இப்படி எட்டி உதச்சே? பின்ன தூங்கிட்டு இருக்கும்போது காது கிட்ட வந்து கத்தனா? என்னது கத்துனடா? அம்மாடி, இந்த அண்ணே இந்த தங்கச்சிக்காக பாட்டு பாடுறப்பா, பாட்டு. எனக்கு வேலைக்கு போக நேரமாச்சுமா, நான் கிளம்புறேன்பா. அண்ணா ஒரு நிமிஷம். அண்ணா, இதுல உங்களுக்கு பிடிச்ச சக்கரை பொங்கலோ சிக்கன் குருமாவோ செஞ்சு வச்சிருக்கேன், சாப்பிடுங்கண்ணா. என்னது சக்கரை பொங்கலுக்கு சிக்கன் குருமாவா? இப்படி ஒரு காம்பினேஷன் நான் கேள்விப்பட்டது இல்லையே. சாப்பிடுண்ணா. சாப்பிட்டதுக்கு அப்புறம் பேச முடியுமா தெரியலையேப்பா. அம்மாடி,
இதே போல வாழ்க்கை பூரா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு நான் பைத்தியமா தானே இருக்கணும். இப்ப மட்டும் எப்படி இருக்க? அப்படித்தான் இருக்க. அண்ணா அண்ணா சும்மா வா, ஒரு விளையாட்டு. காதல் ஜெமினி அடுத்தா வா வா வா. ஏன் அங்கேயே நின்னுட்டேன்? நீங்க சிரிக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்குது. என்ன அடுத்தா? நான் சிரிச்சதுக்கே அப்படி பயந்துட்டியே? என் தங்கச்சி இதுக்கு முன்னாடி ஒரு சிரிப்பு சிரிச்சா, அப்படி ஒரு சிரிப்பு. நல்ல வேளை நீ அதை பார்க்கல. ஆமா, அதான் உன் தங்கச்சியா? ஏ பார்த்தா என் பெரியம்மா மாதிரி இருக்கா? ஆனந்தா, இவதான் என் தங்கச்சி. அம்மாடி, இவதாம்மா ஆனந்த, என் சிநேகிதே. தெரியும். எப்படி? போன வாரம் என்னை நாய் துரத்துச்சுன்னு சொன்னேன்லண்ணா, அந்த நாய்கிட்டேருந்து என்னை காப்பாத்தினதே இந்த நாய் தானாச்சு. இந்த பேய். அண்ணா இவரு தானா? அந்த நல்ல காரியத்தை பண்ணிட்டவன் நீதானாடா? அப்பா, அது என்ன கையில பிஸ்கட்டு? அதுவா, வர வழியில ஜட்ஜஸ் டேபிள் இருந்தது, அதான் ஆட்டையை போட்டு வந்தேன். ஆமா, முதல் போல என் வீட்டுக்கு வந்திருக்கேன். என்ன சாப்பிட்ற? டீயா காஃபியா? எனக்கு டீ காஃபி குடிக்கிற பழக்கம்லாம் இல்லை. பால் டாயில் இருக்கு, தரம் குடிக்கிறீங்களா? அட கம்பெனி இருப்பா. ஆனந்தா, தப்பா எடுத்துக்காத. அவன் செல்லமா வளர்ந்த குழந்தை, அதனாலதான். அம்மாடி, ஆடுதருக்கு டேஸ்டா சுடுதண்ணி போட்டு எடுத்துட்டு வா பார்க்கலாம். சரிங்கண்ணா. நல்லா ஜோரா இருக்கணும். சுடு தண்ணி ஜோரா இருக்கணும். ஆனந்தா, என் தங்கச்சி தான் எனக்கு உயிர். அவன் சிரிச்சாதான் நானும் சிரிப்பேன். அப்படிதான் நானும் அழுவேன். அண்ணா அங்க கொடுங்க. தாடதா நல்லா குடி. அண்ணா அடதா, அப்புறம் சுடுதண்ணி எப்படி டேஸ்டா இருந்துச்சா? எல்லாம் என் தங்கச்சியோட கை பக்குவம். அவ போடுற சுடுதண்ணிக்கு டீக்கு வித்தியாசமே இருக்காது, ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு. சரி ராஜு, எனக்கு ஒரு அவசர வேலை, நான் போயிட்டு நாளைக்கு வரேன். ஆடுதா வந்த உடனே கிளம்புற, கொஞ்ச நேரம் இருந்துட்டு போ. விட்டா இருந்துட்டு தான் போயிரும் போல இருக்குது. ஆடுதா ஐயோ அப்பாடி, தப்பா எடுத்துக்காத. அவ ரொம்ப பிஸியா இருப்பா, அதான் ஒரு இடத்துல இருக்கவே மாட்டா. அண்ணா போய் பப்ளிக் டாய்லெட்ல பாருங்கண்ணா, அங்கதான் இருப்பான். ஏவா அப்படி சொல்ற? பின்னா நீங்க தானே சுடு தண்ணி டேஸ்டா இருக்கணும்னு சொன்னீங்க, அதான் அதில் கொஞ்சம் பேதி பாத்திரை கலந்து போட்டு. கழுதே, உனக்கு எல்லாத்துலயும் விளையாட்டா போச்சு. அடடே, அவசரத்துல பிஸ்கெட் பேக்கெட்டை மறந்து வச்சுட்டு போயிட்டானே. எனக்கு வேணாப்பா, இதை நீயே சாப்பிட்டுக்கோ. சரிங்கண்ணா. சரிப்பா, எனக்கு வேலைக்கு நேரமா அதுப்பா, நான் கிளம்புறேன். அண்ணா தூக்குச்சட்டி. இதை மறப்படா. ஜு 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 ஜு. ஆனந்த மாதிரி தெரியுது. அட நம்ம ஆனந்தனே தான். என்னையா இப்போதான் வேலைக்கு போறியா? வேலைக்கு போகலடி, நீ பண்ண காரியத்துக்கு ஒரு வாரம் லீவ் போட போறேன்டி. என்னது, ஒரு வாரமா? சரி அன்னைக்கு எங்கள் வீட்டில் நீங்கள் எடுத்துகிட்டு வந்த பிஸ்கெட் மறந்து விட்டுட்டு போயிட்டீங்க. அதை உனக்காக தான் வச்சுட்டு போனேன். நீ சாப்பிட்டியா? சே, அதை எங்கள் வீட்டு நாய்க்கு போட்டேன். ஆமாம், இதெல்லாம் என்ன பொம்மை? எங்கே கொண்டு போகிற? மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் 12வது சேர்க்க வைக்க போகிறேன். லூஸாயா நீ? பொம்மை அதுக்கு எடுத்துகிட்டு போவாங்க, விற்க தான் எடுத்துகிட்டு போகிறேன். இந்த விஷயத்தை மட்டும் எங்கள் அண்ணா கிட்ட சொல்லிடாதீங்க. என் அண்ணனுக்கு தெரிஞ்சா நான் சம்பாரிச்ச காசெல்லாம் பிடுங்கி வச்சிருவான். அப்பனா நான் ஒன்று சொல்லுவேன், நீ உங்கள் அண்ணன்ட்ட நீ சொல்லக்கூடாது. என்னது? அதான்
நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். அண்ணா அண்ணா அதான் ஏன் அழற? உன்னை எனக்கு ஜோடியா போட்டிருக்காங்க நினைக்கும் போது எனக்கு அழுக அழுக வருது. அப்படின்னா அதுக்கு முதல்ல நான் தான் அழுகணும். யார் 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 அவள் யாரோ யார் 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 அவள் யாரோ கலவை கல்லே சிலையாக தங்கப்பாளம் கையாக மலர்கள் இரண்டும் விழியாக அதா வேலை போயிடுச்சுப்பா. ஃபேக்டரி ஸ்ட்ரைக்கு. வேலை சோத்துக்கு என்ன பண்றது? கவலைப்படாதீங்கண்ணா, என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்கு. நினைச்சேன் டெய்லியே பாக்கெட்ல இருந்து காசு காணாம போதே நினைச்சேன். அதெல்லாம் நீ தான் ஆட்டையை போட்டியா? ஐயோ அதே இல்லைண்ணா, நீங்க வேலைக்கு போன அப்புறம் வீட்டில் சும்மா இருக்க நேரத்தில் நான் பொம்மை விற்க போவேன். அதில் சம்பாரிச்ச காசு தானா, வேணும் நீயும் வாய, நம்ம 2 பேரும் சேர்ந்து பொம்மை விற்று நிறைய பணம் சம்பாரிச்சு பெரிய ஆளாயினாண்ணா. அப்படியாம்மா? எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும், வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போமே. எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும், வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போமே. ராதா ராதா, டேய் யாரா நீ பூச்சாண்டி பயலே? ஏன் பேர் சொல்லி கூப்பிடுற? வெளியே போட மரியாதையா? அம்மாடி நான் தான் அண்ணே ராஜு. அண்ணா என்னண்ணா கோலம் இது? ரங்கோலி கோலம். ஏமா நாம தான் ஒரே பண்ண வசதி ஆயிட்டோம்ல, அதை இவங்களுக்கெல்லாம் எப்படி காட்டுறது? அதனாலதான்ப்பா இந்த காஸ்டியூம் செஞ்சு. இதனால நம்ம தமிழ் சினிமாவோட வழக்கம். அம்மாடி உனக்கு கல்யாணம் பண்ணலாம்னு இருக்கேன்பா. அண்ணா நான் கல்யாணமே பண்ணிக்க போறதில்ல. அப்பாடா, ஒரு பையனோட வாழ்க்கை தப்பிச்சுது. அண்ணா அதிலப்பா சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். அம்மாடி உனக்கு நல்ல மாப்பிளை தர வேண்டியது ஏன் கடமைப்பா, ஏன் கடமை. என்ன யானை கணக்கிற சத்தம் கேக்குது? ஓ, அப்ப ராஜு வீட்ல தான் இருக்கான். ராஜு ராஜு அடுத்தா வா வா வா, எங்க ஆளே காணோம். ஊர்ல என் பாட்டி ஒன்று இழுத்துருந்துச்சு, அதுக்கு போய் ஒரு மொக்க ஜோக் சொல்லி மேலே அனுப்பிட்டு வந்தேன். அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அடப்பாவி பயலே. அடுத்தா போன் அடிக்குது, ரொம்ப பார்த்துட்டு வந்துட்டா. அண்ணா ஃபோன் கீழே, நான் மேல் ரூம் இருக்குல. சரிம்மா. ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஊர்லேருந்து வந்திருக்கீங்க, எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா? வர வழியில் வேணா 4 திட்டு வாங்கினேன், வேணுமா? அதை நீயே வச்சுக்க. கவலைப்படாத ராதா, நான் உனக்கு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆனால் நீ தான் வசதி ஆயிட்டிய, நீ ஃபாரின் பிஸ்கெட்டை தான் சாப்பிடுவ, இந்த மாதிரி லோக்கல் பிஸ்கெட்டை சாப்பிடுவியா? சேச்சே, எனக்கு அந்த மாதிரி ஃபாரின் பிஸ்கெட் விட இந்த லோக்கல் பிஸ்கெட் தான் ரொம்ப பிடிக்கும். அப்படிந்தா நீங்களே ஊட்டி விடுங்களா? அதான் என்னங்கிறதா பார்த்தா தெரியல பிஸ்கெட். அடுத்தா நீவா, நீ இப்படி பண்ணுவேன் நினைச்சு பார்க்கல. சாரி ராஜு, தங்கச்சி தான் ஊட்டி விட சொன்னேன். அப்போ ஊட்டி விட சொன்னா உடைக்கா பத்து புத்தி. எல்லா பிஸ்கெட்டையும் அவளுக்கே கொடுத்துறேன், எனக்கு ஒரு பிஸ்கெட்டாவது மிச்சம் வச்சியா? ஆடா பாவி, அப்போ நீ இந்த பிஸ்கெட்டுக்காக தான் கோவப்பட்ட, அப்போ உன் தங்கச்சிக்கு ஊட்டி விட்டதுக்கு நீ கோவப்படல. இந்தா
பாவி பிஸ்கெட்டை போய் தூக்கி போட்டியே அதை கொடுத்துட்டு நானா சாப்பிட்டு போடா ஒன்றே ஸ்ரீதர் நீ அடிச்சது எனக்கு ரொம்ப வலிக்குதுடா இந்த சீனி நீ மேனேஜ் பண்ண நான் போயிட்டு வந்துடுறேன் அண்ணா நீ இப்படி பண்ணுவ நான் எதிர்பார்க்கலண்ணா ச்சே பாராதா ராதா உன் அண்ணன் என்னை அடிச்சிட்டான் இனிமேல் நம்ம கல்யாணம் நடக்காது ஏன் உன் அண்ணன் என்னை அசிங்கப்படுத்திட்டான் உன்னை என்கிட்ட மன்னிப்பு கேட்டதான் நம்ம கல்யாணம் நடக்கும் ஐயோ அந்த மாதிரி ஒரு விஷய பரீட்சை மட்டும் வைக்காதீங்க வேணா நான் மன்னிப்பு கேட்குறேன் என்னை மன்னிச்சிடுங்க ஆனந்தன் அதெல்லாம் முடியாது என்னை மன்னிச்சிடுங்க ஆனந்தன் அதெல்லாம் முடியாது ராதா மன்னிச்சிடுங்க ஆனந்தன் அதெல்லாம் முடியாது ராதா மடி மடி அழறே ராஜுபா அண்ணா நான் உனக்கு துரோகம் பண்ணி விட்டேன் அண்ணா துரோகம் பண்ணி விட்டேன் ஏபா எனக்கு சுட்ட வடையை சேர்த்து நீயே சாப்பிட்டியா பரவாயில்ல விடுப்பா அது என்னடா சோத்து முட்டை அண்ணா நான் என் மனதை இழந்து விட்டேன் அண்ணா பரவாயில்லப்பா நீ ஆசைப்பட்ட மாதிரி அந்த ஆடத்தரையே கல்யாணம் பண்ணிக்கோ அண்ணா ஆமா வா ஆடத்தா என்ன ராஜு இதை சீக்கிரமா கூப்பிட்ட ஆடந்தன் என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் ராஜு கண்ணை ஒப்படைக்கிறியா இல்லை அந்த கண்ணுக்குட்டியை ஒப்படைக்கிறியா ரெண்டும் ஒண்ணுதான் ஆடந்தன் அவ கண்ணில் நான் இனிமே ஆனந்த கண்ணீரோட தான் பார்க்கணும் கண்டிப்பா அண்ணா இனிமே நீங்க ஆனந்தன கண்ணீரோட தானே பார்ப்பீங்க சந்தோஷமா இருக்கு ஏப்பா ஏப்பா நிறுத்துங்க அப்பாடி நீ உள்ள போயிட்டு வாப்பா அப்பதான் இது சாகு கரெக்டா இருக்கு சரிங்கண்ணா ஆனந்தன் நீங்க எங்க போறீங்க அவசரப்படாதீங்க பேக்கெட்டுக்குள்ள கையை விட்டுட்டு ரெடியா இருக்கு நான் வந்துட்டேன் இப்ப போடுங்க நல்லா இருக்குப்பா நல்லா இருக்கு உங்களுக்கு ஒரு gift வாங்கி வச்சிருக்கப்பா அடுத்து இது உனக்கு ராதா இது உனக்கு ராஜு எனக்கு மட்டும் 1 ரூபா மிட்டாய் அவளுக்கு மட்டும் 5 ரூபா சாக்லேட் அடுத்தா அவ எப்பவுமே 5 ரூபா சாக்லேட் தான் சாப்பிடுவா அப்ப நான் என்ன பிச்சைக்காரனா பின்ன நீ என்ன பில்கேட்ஸ் மச்சானா ஓசில கொடுத்து வாய் முட்டு சாப்பிடுற மாங்க மடைய என்னடி சொன்ன அடுத்தா அடி பாவி நீங்க 2 பேர் இவ்வளவு சீரியஸா சண்டை போட்டுருக்கோம் சாக்லேட் தின்னுட்டு இருக்கறேன் நீங்க இப்ப சண்டை போட நான் என்ன பண்ணுவேன் ராதா உன்னை நெசிப்படுத்துறான் வா நம்ம வீட்டுக்கு போலாம் அடுத்து இது விட்டேனால ஒரு நாள் கூட பிரிச்சிருக்க முடியாது அதனால தான் நான் உங்களை வீட்டோட மாப்பிளைய வச்சிருந்தேன் இது போறேன்னு சொல்ற எப்படி அடுத்தேன் நீங்க விட இங்க சந்தோஷமா இருக்கு நான் போறேன் அண்ணா எங்கண்ணா போவீங்க ஏபா அந்த இடம் தெரிஞ்சா அங்கேயே வந்து என்ன இம்சா பண்ண பாக்குறீங்களா போபா
சரி சரி, நாளைக்கு தீபாவளி, போய் பலகாரம் எல்லாம் செய். என்ன பலகாரம் செய்யணும்? முறுக்கு, லட்டு, அதிரசம், ஜாங்கிரி, பூந்தி. தின்னு தின்னே அண்ணன் சொத்தை அழிச்சிருவியாயா? அதிக பேசாத ராதா, போ. நான் சொன்னதை செய். நான் கடைக்கு போயிட்டு வரேன். அப்பா அப்பா அப்பாடி. டேய், இப்பதாங்க பலகாரமே செய்ய ஆரம்பிக்க போறேன், அதுக்குள்ள வந்துருவீங்களே. போயிட்டு நாளைக்கு வா. நாளைக்கு வந்தா மட்டும் அப்படி அள்ளி கொடுத்துருவேன். நாளைக்கு இதை தாண்டி சொல்லுவேன். எங்கேயோ கேட்ட குரல். எங்கேயோ கேட்ட குரல் இல்லவா? பாசமல நாவா அண்ணம்மா அண்ணம்மா அண்ணா! என்னாச்சுண்ணா? ஓரா வேக போட்ட பூஜ்ய என் பக்கத்துல வந்து காட்டி என் கண்ணை பொசுக்கிட்டு. ஐயோ கடவுளே! ஐயோ கடுதல்ல, ஐயோ கடுதல்ல. உனக்கு அண்ணனா பிறந்ததால தாண்டி எனக்கு இது நிலைமை. ராதா ராதா, அவையே குழந்தைய இருந்திருக்க கூடாது. இப்பயும் அப்படிதானே நான் இருக்கோம். ராதா, எனக்கு ஒரு கடைசி ஆசைம்மா. என்னண்ணா? என் கையால சாப்பிடணுமா? அதுக்குள்ள நான் சாப்பிடுமா? அம்மாடி, எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும், வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போமே. அண்ணா, அடி பாவி, நான் சும்மாதாடி கீழே விழுந்தேன். நீ குத்துறதால தாண்டி நான் சாப்பிட்டேன். அது ஆக்டிங் டி, ஆக்டிங். அண்ணா அண்ணா! இன்னும் பகலி இப்படி படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. ராதா ராதா, ராதா, ராஜு ராஜு, உன்ட்ட மன்னிப்பு கேட்கணும் வந்துடா. நீ எங்கடா போன? நான் நீ எப்படா பேசுவேன், எங்கடா பாப்பேன்? மேல ரம்பா கூட இருப்பேன், அங்க வந்து பாடுறா. இப்ப மூடிட்டு போடா. இது ரம்பாவா? இதோ வந்துட்டேன். மலர்களை போல் தங்கை உறங்குகிறார், அண்ணன் வாழ வைத்தேன் என்று அமைதி கொண்டான். ஆனந்தா, ரம்பா எங்க? டேய், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா. ராதா பக்கத்துல தாண்டா இருக்கா. இப்ப கூட வேக போட்ட பூச்சியே ஒரு க்ளோஸ் அப்ல காட்டுறாளே. ராஜு, எனக்கு கண்ணு தெரியல ராஜு. ஆனந்தா, 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 வாடா அப்ப ஜட்ஜஸ் கிட்ட போயிடலாம். வாங்க வாங்க. இங்கேயோ ஒரு பொடி வாட்டு தெரியுது. இங்கதான் தெரியுது, இங்கதான் தெரியுது. இங்கதான் பார்வை வந்துருச்சு. அங்க ஒரு ஒளி. அப்பா ராதா, அப்பா இங்க ஒரு ஒளி மட்டும் தெரியுது. எனக்கு இது வேணாம், இது வேணாம், இது வேணாம், எனக்கு இது வேணாம். அப்பா சொல்லுங்கப்பா, சிரிச்சு வாயில வலிக்குது. இது பாசமலர்ல ரொம்ப மோசமலர். ஏம்மா, நான் எப்படியெல்லாம் அதை ரசிச்சிருப்பேன். 10th தியேட்டரில்
அந்த பாசமலர் இந்த மணலில் முன்னால் மண் டிக்கெட்டு தரட்டிக்கிட்டு அந்த மண்ணில் வந்து இந்த இது மாதிரி அடிச்சிருப்பாங்க படல் மாதிரி. அதில் அவளை போய் இப்படி உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன். அங்கே அழுகும்போது நானும் சேர்ந்து அழுவேன். கை வீசம்மா கை வீச அதுக்கெல்லாம் அப்படி அழுதேன். அது அத்தனையும் இப்படி பண்ணிட்டீங்களே அடந்தா இது நியாயமா? ஆனால் பர்ஃபார்மன்ஸில் யாரையும் ஒன்றும் ஒவ்வொருத்தரும் தட்டில் நிற்க வச்சா எல்லாம் ஈக்குவலாக இருக்கிறீங்க. அந்த அளவு பர்ஃபார்மன்ஸு. குஷக்கா, இந்த காம்பினேஷன் சூப்பரா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ட்ராயோ அட்டகாசமான ட்ராயோ. உங்களுடைய presence ஆஃப் டைமிங் இருக்கு பாருங்க, அதுதான் பியூட்டிஃபுல்லாக இருக்கு உங்களது ஸ்ரீதர். அண்ட் நிர்மல் மேம் ரொம்ப அழகாக இருக்கு. எனக்கு மீசை, அந்த ஹேர் ஸ்டைல், பாக்கெட்டில் கை வச்சுட்டு வரீங்க. தேங்க்யூ மேம். ஐ thoroughly enjoyed it. பயங்கரமாக சிரிச்சிருக்கேன். ஃபென்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ், ஃபென்டாஸ்டிக். இதுதான் செம டைகர் பர்ஃபார்மன்ஸ். அர்ச்சனா, எதுவுமே வார்த்தைகளே இல்லம்மா. ஐயோ தெய்வங்களா, எந்த ஏரியான்னு மட்டும் சொல்லுங்க, நாங்க ஒரே கோயில் கட்டி எல்லாரும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அங்க இருந்துக்கோங்க. Continue doing the great work and we love you completely. Outstanding. Thank you, ma'am. Superb. Fantastic. ஓகே, ஸோ ஜட்ஜஸ் விட்டா சிரிச்சுக்கிட்டே இருப்போம். ஏன்னா அந்த அளவுக்கு தீபாவளி செலிப்ரேஷன் ரொம்ப ஹாப்பியா போயிட்டு இருக்கு. இது இன்னும் மேலும் மேலும் நம்ம சந்தோஷப்படுத்தணும் இல்லையா? பிகாஸ் ஏன்னா நம்மளோட செலிப்ரேஷன்ல இன்னொரு செலிபிரிட்டி வந்து நம்ம கூட ஜாயின் பண்ணிக்க போறாங்க. இட்ஸ் கோனா பி ஸ்பெஷல் ஸ்வீட் கியூட் கெஸ்ட் செலிபிரிட்டிங்க வந்திருக்காங்க, நம்ம கூட சேர்ந்து இந்த தீபாவளி கொண்டாட போறாங்க. பார்க்கணுமா? Yeah. Can we have the celebrity please? This is so sweet. Yeah, this is a sweet surprise. Sara, how are you? I'm fine. யாரும் தெரியுமா இவங்கள? அர்ச்சனாவோட இந்த சர்ப்ரைஸ் எனக்கு தெரியவே தெரியாது. So thank you so much. சூப்பர். சரி, யார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஜூனியர் சூப்பர் ஸ்டார்ஸ்ல? ஃபர்ஸ்ட் சொல்லணும்னா அஸ்வந்த். அம்மா மாதிரியே இருக்க பொண்ணு. முடியல. என்னடா நீ தான் ஃபேவரட்டா உங்களுக்கு? நீ என்ன சொல்ல போற? I love you செல்லக்குட்டி. அடாடாடாடா. I love you too. அதாவது அம்மாக்கும் இதே டயலாக், பொண்ணுக்கும் இதே டயலாக். நான் மாத்து பேச மாட்டேன், ஒரே தெரியாம. அவ மாத்தி மாத்தி டயலாக் சொல்ல மாட்டா, மாத்தி மாத்தி வேற ஆளுங்களுக்கு அதே டயலாக் சொல்லலாம். சரி அர்ச்சனா, can we have you on stage? Please come. அவளுக்கு this has become second family. Junior Superstars is second family அவளுக்கு. Yeah, I know she enjoys a lot. Totally. Super. So ரெண்டு பேர் சேர்ந்து எங்களுக்காக என்ன பண்ணோம்? டான்ஸ். டான்ஸ்? Yeah. கண்ணித்திவு பொன்னா கட்டெரும்பு கண்ணா கட்டு மர துடுப்ப போல இடுப்ப ஆட்டுறா இவ கண்டு பண உதட்டு காட்டி கடுப்பு ஏத்துறா. கண்ணித்திவு பொன்னா கட்டெரும்பு கண்ணா கட்டு மர துடுப்ப போல இடுப்ப ஆட்டுறா இவ கண்டு பண உதட்டு காட்டி கடுப்பு ஏத்துறா. மச்சாப்பு போல சிரிச்சிட்டு போனா கிட்டாப்பு எல்லாம் மிதிச்சிட்டு போனா. இந்த வப்பாட்டிய பார்த்து என் பொண்டாட்டிய மறந்த இவன் உண்டாலைய மோந்து நாம பிடிச்சு நடந்த. கண்ணித்திவு பொண்ணா கட்டெரும்பு கண்ணா கட்டு மர துடுப்ப போல இடுப்பா. அடுத்தபடியா நம்ம தலைவர் வந்து கடல் தாண்டி போனாரு, வேலைக்கே ஆகல. இப்போ பொண்ணு தேடி எங்க போறாரு நீங்களே பாருங்க. Let's welcome Ashwant, Vanessa and Rakshit.
மதன் மதன் யார் என்ன பார்த்து என்ன சொல்றீங்க இந்த பொண்ணு செட்டா இருக்கா திருஷா போயிட்டான்னு ஃபீல் பண்றவனா இல்லை திருஷா இல்லைன்னா நயன்தாரா எனக்கு இது பாரு திஸ் இஸ் மை டேக் பிடிக்கிற டேய் புது பேண்ட் லூஸா இருக்குடா அத புடி முதல்ல. டேய் என் பேண்ட் லூஸ் இல்லடா இனிமே நான் பார்க்குற பொண்ணுங்க தான் லூஸா பைத்தியமா கிறுக்கா நான் சுத்தி வர போறாங்க. அஸ்வந்த், என்னவா அந்த பக்கம் போகாதடா, நிறைய வெடி வச்சிருக்காங்க, பயந்துர போற. What nonsense you are talking about me? எனக்கு பயமா ha ha ha. அஸ்வந்த் காணோம் எங்க? எனது இந்த அளவுக்கு தங்களை அன்போட வரவேற்கிறதா ஏண்டா நான் துரோலகமா இந்த நகரா ஓடலாச்சுவீங்க. யாருவேன் நம்ம என்ட்ரி பாட்டுக்கு என்ட்ரி அப்புறம் ஒருவேளை இவனுக்கு பொண்ணு கிடைக்கும் பில்டப் கொடுக்குறாரோ. எனக்கு பெண் கிடைக்கவில்லையா? டேய் நான் மன்மதன் நீ யாரடா? சார் என் பேர் அஸ்வந்த் சார். நான் பூலோகத்துலேருந்து வந்திருக்கேன். பூலோகத்திலிருந்து இங்கே எப்படிடா வந்தாய்? தீபாவளியில் ஏறி வந்தேன். ஆமா எதற்காக இங்க வந்தாய்? வேற எதுக்கு பொண்ணு பிடிக்கணும். அதற்கு பெண்களுக்கு ஒன்னை பிடிக்கணுமே. ஆமா இவ்வளவு பேசுறேன் நீயாடா? என்னை பார்த்தா யார் என்று கேட்கிறாய்? நான் தான் இந்திரன். எந்த இந்திரனா? அப்ப நீ ரோபோவா? அடி ஆமா முட்டை, நான் இந்திரன் இல்லடா, இந்திரன், தேவர்களின் தலைவன். ஐயா நீங்க தான் என் குரு. நான் பாப்பேன் சத்தியமா நினச்சுக்கிட பார்க்கலையா? உடம்பு ஃபுல்லா மச்சம். கை குடிக்க. சரி சரி என்னை வேற குரு என்று சொல்லிவிட்டாய். உட்காரு. என்ன சாப்பிடுகிறாய்? சாப்பாடுலாம் ஒண்ணு வேணாயா. டிராவல் பண்ணுறது ரொம்ப டயர்டாக இருக்கு. அம்பா மேனகா ஊர்வசி லைட்டாக கொஞ்சம் ஆட சொன்னீங்கன்னா பார்த்துக்கிட்டே உங்க மடியில் தூங்கிடுவியா? அடே ராக்கெட்ல வந்த ராக்கோலி, உனக்கு 3 பெண்கள் டான்ஸ் கேக்குதா? ரம்பாவும் ஊர்மாசியும் காஷ்மீர் படத்துக்கு போயிருக்காங்க. அப்ப அவங்க மேனகா ரொம்ப அலையாத, வர சொல்றேன். மேனகா வாமா. ஊசி போட முருகா அம்மாருக்கா இவ்வளோ மிளகா. டேய்
மரியாதையாக பேசு. இந்திரலோகத்தில் அழகிலும் நாட்டியத்திலும் என்னை மிஞ்ச யாரும் இல்லை. அப்படியா? அப்படின்னா நான் பாட்டுக்கு நீ ஆடி பார்க்கலாம். போட்டிக்கு நான் ரெடி. போட்டி ஆரம்பம் பார்க்கட்டும். மின்சார பூவே பெண் பூவே மெய் தீண்ட வேண்டும் என்னோடு வாராய் என் ஆசையோசை கேளாய். மின்சார பூவே பெண் பூவே மெய் தீண்ட வேண்டும் என்னோடு வாராய் என் ஆசையோசை கேளாய். கீழே போனா அதான் தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருந்தேன். விட்டுறாங்களே. சரி அஸ்வந்த், எனக்கு சிவனிடமிருந்து அழைப்பு வந்திருக்கிறது. நான் சென்று வருகிறேன். நீ சற்று ஓய்வெடு. ஆமாம், யார் நீங்கள்? உங்களை இதற்கு முன்பு இங்கே பார்த்ததே இல்லையே. என் பேர் மதன். மதன். நான் பூலோகத்திலேருந்து வந்திருக்கேன். நான் உங்களை பார்த்ததும் யமலோகத்திலேருந்து வந்த எருமைக்குட்டி என்றல்லவா நினைத்தேன். இதெல்லாம் வேலை கேட்காது. ஒரு லவ் டைலாக் போட்டு தாக்கிட வேண்டியதுதான். மேனகா, ஒன்று முதல் தடவை பார்த்தப்ப அழகாக தெரிஞ்சேன். ரெண்டாவது தடவை பார்த்தப்ப நல்லவளாக தெரிஞ்சேன். மூணாவது தடவை பார்த்தப்ப கொஞ்சம் பேசிக்கிட்டே இருக்கும். போய் புழுவி, நீ என்னை பார்த்ததே ஒரே ஒரு தடவைதான். இருமா, ஒரு ஃப்ளால போயிட்டு இருக்கும்ல. எப்போ ஒரு தாங்கி பிடிச்சனோ அப்பவே உன் கூட மட்டும்தான் வரணும்னு தோணுச்சு. ஏதாவது நான் விரும்புகிறேன். ஐ ஆம் கிரேசி அபவுட் யூ. இல்லை, இதற்கு நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். இந்திரனுக்கு தெரிந்தால் என்னை கொன்று விடுவார். அதை கடவுள பூசல்க வேண்டாம். மேனகா, அவனுக்கு பிடிச்சவங்கள வாழ முடியலனா அப்படி ஒரு வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லை. நீ இவ்வளோ பெரிய டைலாக் பேசுறது நியாயமே இல்லை. நீ என்ன சொன்னாலும் நான் விரும்ப மாட்டேன். லூசு பெண்ணே லூசு பெண்ணே லூசு பெண்ணே லூசு பையன் உண்மையில்தான் லூசா சுத்துறான். காதல் வாராதா காதல் வாராதா என் மேல் உனக்கு காதல் வாராதா. ஏய், யாரை பார்த்து லூசு பெண் என்று சொன்னாய்? அவ்வளவுதான், பார்த்துக்கொள். மேனகா, உலகத்தில் எத்தனையோ பொண்ணுங்க இருக்கும்போது நானே ஒன்றும் பண்ணும். புரிஞ்சுக்க மேனகா, புரிஞ்சுக்க. யாராக இருந்தாலும் பார்த்துக்கலாம், உங்கள் எந்திரனா இருந்தாலும். அப்படி என்றால் நீங்கள் எனக்காக என்ன வேணுமானால் செய்வீர்களா? அச்சுமாவை கூட, ஆப்பிள் ஆண்டியை கூட விட்டு விடுவீர்களா? பார்த்துட்டேன்டா. சாரி மதன், நான் உங்களை புரிஞ்சு கொண்டாமல் ரொம்ப கஷ்டப்படுத்தி விட்டேன். எவ்வளவு தைரியம் இருந்தால் என் முன்னாடி அவ கூட ஆட்டம் ஆடுவாய். ரொம்ப கோபப்படுறவா, நான் பின்னாடி போய் ஆடலாம். டேய் சின்ன வெங்காயம், என்ன கிண்டலா? உண்மையாக சொல்லு, எதற்காக இங்க வந்தாய்? உன்னை பார்க்க தான் குருவே. யார் ஏமாத்துற? உன் ஜாதகமே என் கையில. என் ஜாதகம் ஓகே இருக்குதா? நல்லதா போச்சு. என் ஜாதகத்தில் எனக்கும் என் மேனகாக்கும் எப்போ கல்யாணம் நடக்குன்னு பார்த்து சொல்லு.
அடேய் என்னை பார்த்து ஜோசியக்கார மாதிரியா தெரியுது சீவிடுவேன் உனக்கு என் மேனகா கேக்குதா பூலோகத்தில் பெண்ணை கெடுக்க விளையாடா உனக்கு அந்த கொடுவே நான் எப்படிங்க சொல்லுவேன் சரி சொல்ல வேண்டாம் போ உங்ககிட்ட சொல்லாம அந்த யாருக்கிட்டங்க சொல்லுவேன் சரி சொல்லு அந்த கொடுவே நான் எப்படிங்க சொல்லுவேன் என்ன கிண்டலா ஒழுங்கா சொல்லுடா இந்த தடவை ஒழுங்கா சொல்லிடுங்க சரி சொல்லு அந்த கொடுமை நான் எப்படிங்க சொல்லுவேன் அடிங்கார தேங்காய் மண்டையா என்ன எகாத்தாளமா போடா வெளியே பிரபு அப்போ எப்படிதான் சின்ன சவுண்ட் நினச்ச பிரபுவா சார் எப்படி சார் பாட்டு பாடேன்னு வந்துட்டு கரெக்ட் பண்ணுங்க இவர் அந்த பிரபு இல்லை இந்திரலோகத்தில் எல்லோரும் இவரை பிரபு பிரபு என்று தான் அழைப்போம் ஓ அப்படியா பிரபு இவர் தான் என் உயிர் இப்ப கழுத்துல கண்ணு தாலி கயிறு இல்லைன்னா நான் சாப்பிடாத என் பயிர் என்னடா என்கிட்ட ரைமிங் பேசுறியா உங்ககிட்ட மட்டும் இல்லை வேணா யாருக்கிட்ட வேணாலும் பேசுவேன் அப்படி என்றால் அச்சுமாயிடம் பேசி பார்க்கலாம் அன்பி அச்சுமா நான் கால எடுத்து தூப்புமா இவன் மேல ஒரே கப்புமா ஆனால் என்ன பார்க்க ரொம்ப தப்புமா டேய் நீ என்ன விரும்புறேன்னு சொல்லிவிட்டு அச்சுமாயை பார்த்து கவிதை சொல்றியா ஆடி குட்டி கதை இது கவிதையா வாயில வந்ததோடு வளர்னேன் சும்மா அழுது டார்லிங் டேய் பூலோகத்தில் இருக்கும் நீ மேலோக கன்னி மேனகாவை திருமணம் செய்ய சம்மதிக்க மாட்டேன் ஆமாம் இந்திரலோகத்தில் உனக்கு கிரீன் கார்டு இருந்தாதான் நாம் திருமணம் செய்து கொள்ள முடியும் ஐயோ நான் 2 மாசமா ஸ்கூலுக்கு போனேன் ஐடி கார்டே பிடிக்க வச்சிருக்காங்க நான் கிரீன் கார்டுக்கு எங்கடி போவேன் ஓகே உனக்காக ஒரு ஆஃபர் இந்த ஆஃபரா எனக்கு 2 பேண்ட் 3 ஷர்ட் அடி இது ஆடி ஆஃபர் இல்லடா லேடி ஆஃபர் நீ அந்த வில்லை வலித்து விட்டால் மேனகா உனக்குத்தான் தலா வளக்காகாது ரேஞ்சுக்கு இதெல்லாம் இக்கி சாப்பிட்ற மாதிரி வேற ஏதோ பெருசா சொல்லு உன்னால் வில்லை வளைக்க முடியல என்று சொல் ஓகே நீ என் காலையை இப்படி இப்ப சொன்ன இது நம்ம ரேஞ்ச் நான் ஒரு ஜோர கேட்டுருங்க என்னடா பண்ற நீ தான காலை பிடிக்க சொன்னா அதான் பிடிச்ச அட பாவி நான் என் காலையை பிடிக்க சொன்னா நீ என் காலை பிடிக்கிற மேனகா இந்த மாதிரி ஒரு கேவலமான மாப்பிள்ளை உனக்கு வேணுமா வேணாம் நான் ஒரு ஏழையை கல்யாணம் பண்ணுவேன் தவறை உன்ன மாதிரி கோலை கல்யாணம் பண்ண மாட்டேன் 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 அடித்து தடுத்துங்கள் நல்ல பொண்ணு தப்புலடி யாரெல்லாம் பண்ணாலும் தப்புண்ட ஒரு பொண்ணு பண்ணு ஆனால் ஒன்று பண்ணேன் லவ் ஃபீல் சோக பாட்டு பாடிக்கிட்டு பால் குடிச்சிக்கிட்டு தாரியை வளர்த்துக்கிட்டு ரோட்ல சுத்தடி ஆமாண்டி அப்படிதாண்டி சுத்துவேன் காதல் வளர்த்தேன் உன்மேல் நானும் புள்ள காதல் வளர்த்தேன் உசுருக்குள்ள கூடு கட்டி காதல் வளர்த்தேன் இதயத்தின் புள்ள பெண்ணே நான் செடி ஒன்று தான் வச்சு வளர்த்தேன் இன்றைக்கு பூவாய் நீயே நான் பூத்த உடனே காதல் வளர்த்தேன் ஏன் புள்ள உன்னை எங்க பிடிச்சேன் ஏன் புள்ள உன்னை கண்டு பிடிச்சேன் ஏன் புள்ள உன்னை கண்ணில் பிடிச்சேன் ஏன் புள்ள உன்னை நெஞ்சில் கதைச்சேன் ஏன் புள்ள ஓகே ஸோ அச்சுமா என்னமோ கவிதைலாம் சொன்னானே 6 வாரம்டா ஃபைனல்ஸ் வர நானும் வெயிட் பண்ணி பார்க்குறேன் பட் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் அஸ்வந்த்
சூப்பர். ரக்ஷித் வெரி வெரி நைஸ். வெனசா அழகி. எந்த ஒரு ட்ரெஸ் போட்டாலும் எந்த ஒரு கேரக்டர் எடுத்தாலும் அவ்வளோ அழகாக பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க. பியூட்டிஃபுல்லி டன். வெரி வெல் எக்ஸிக்யூட்டட் ஸ்கிட். பட் ஒரு 2 வாரத்துக்கு வந்து அஸ்வினுக்கு பொண்ணு பார்க்கறது நிறுத்திட்டு அவனை வேற மாதிரி பார்த்தா நாங்கள் கொஞ்சம் சந்தோஷப்படுவோம். அவனுக்கு ஒரு லேடி கேட்ட போடுங்களேன். அடுத்த வாரம் அவனை ஒரு பொண்ணா மாத்துங்க. ஒரு ரெமோவா கூட்டின்னு வாங்க அவனை. நான் ஃபாரின்ல பொண்ணா இருக்கிற பாரு. டேய் உன்னை பாம்பே கமிச்சு மாத்தோண்டா கம்ட்ரா. கேர்ள் கிட்ட போட சொல்றாங்க உன்ன. ஓகேயா? ஓகேவா? ஏதாவது வயசான ஆயாவா? ஆயா தாண்டி நீ என்ன பண்ணாலும் ஆயா தான் அடுத்த வாரம். ஓகே குஷக்கா எப்படி இருந்தது? டேய் யஷ்வந்த், இந்திரலோகத்தில் மேனகா கூட செட் ஆகலடா உனக்கு. இங்க பாரு, இந்த பூலோகத்தில் உனக்கு அச்சுமாவும் நானும் போதும். வேற யாராவது வேணுமா உனக்கு? கீக்கி அக்கா வேணுமா உனக்கு? சரிம்மா வச்சுக்குமா. நாங்கள் 3 பேர். ஆனால் இதுக்காக நீ இந்திரலோகத்துக்கு போகணுன்னு அவசியமே கிடையாது. வெரி க்யூட். பட் நீங்கள் கண்டிப்பாக அஸ்வந்த் காம்படிஷன் ஆரம்பிச்சிருக்கு. இனிமே வந்து 6 வாரம் தான் இருக்குது. இதுலேயே கரெக்டாக எலிமினேஷன் வேறு வருது. ஒவ்வொரு விஷயமும் நாங்கள் அப்படியே கவனிச்சுட்டு மார்க்ஸ் போட போகிறோம், பார்க்க போகிறோம். பாதி சொல்கிறது அஸ்வந்த்க்கு சுத்தமாக புரியல. புரியுதா? என்ன சொன்னேன்? வேற கேரக்டர். அடாடாடா 4 வயசுல தெளிவாக இருக்கேடா. தெளிவாக இருக்கா? அம்மா ரொம்ப தெளிவாக இருக்கேன். அப்படிதான் சமத்து குட்டி. கொஞ்சம் மாற்றிட்டு நீங்கள் பண்ணணும். ஓகே, பட் ஆன் த ஹோல் குட் பர்ஃபார்மன்ஸஸ். அப்பா எப்படி இருந்தது? வேனிஷா கூட அழகு அப்படிங்கிறது டெஃபினட்டாக ஓகே. பட் நீ பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்குமா இன்னும் உனக்கு வேறு ஏதாவது நல்ல கேரக்டர் கிடைச்சதுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அவரும் பரவாயில்ல, இந்திரன் கொடுத்த கேரக்டரை வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க எல்லாருமே. சார் நீங்கள் அடுத்த தடவை ஏதாவது கொஞ்சம் மாற்றி ஏதாவது பண்ணுங்கள். ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. தீபாவளி அப்படின்னாலே வந்து நிறைய காசு தேவைப்படும். அது வாங்கணும் இது வாங்கணும் நிறைய காசு தேவைப்படும். ஆனால் இவங்க தீபாவளியை எப்படி செலிப்ரேட் பண்ண போகிறாங்க, என்னெல்லாம் பிளான் வச்சுருக்காங்க அப்படின்னு நீங்களே பாருங்கள். லெட்ஸ் வெல்கம் கசின் பிரதீக்ஷா அண்ட் ஸ்ரீதர். ஷாஷா, நம்ம அக்கௌண்ட்ல எவ்வளோ இருக்கு? எல்லா இடத்துலயும் அக்கௌண்ட் தான் இருக்கு. நம்ம அக்கௌண்ட்ல எதுவுமே இல்லை. ஷாஷா பக்கத்துல தான் நிக்கிறேன். அப்ப என்ன பக்கத்து செத்துக்கே கேக்குற மாதிரி கத்துற? நம்ம அக்கௌண்ட்ல சுத்தமா பண்ணலனா நம்ம எப்படி தீபாவளி கொண்டாடுறது? நம்ம எப்படி போட்டிருக்கிற இந்த கோட்டுக்கு வாடகை கட்டுறது? மணி மணி மணி. இன்னும் நம்ம எத்தனை நாள் தான் இப்படியே இருக்குது? ஏன் கோத்து ரொம்ப வெயிட்டா இருக்கா? ஸ்கிரிப்ட் முடியனே கழட்டிங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஷாஷா இவன் வளர்த்த அடிக்கடி காடுக்குள்ள அண்ணா கூட கொளுத்துறான். என்னடா? நம்ம நல்லா இருக்கணும்னா மேக்கப் மேனுக்கு கட்டிங் கொடுத்து இன்னும் மேக்கப் அதிகமா போட சொல்லுங்க. அதானே? இல்ல, இந்த தீபாவளி உன் வாழ்க்கையில மறக்க முடியாத தீபாவளியா இருக்கும். அதுக்கு நான் ஒரு டக்கரான பிளான் வச்சிருக்கேன். பட் எனக்கு இந்த டேலி ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ பிளானை மட்டும் சொல்லு. நம்ம ஊர்ல இருக்கிற எல்லா கோயில்லையும் நம்ம 2 பேரும் சேர்ந்து பிச்சை எடுக்கலாம். நானே சொல்லுறேன். ஷாஷா டேய் கத்தாம பேசுறா. காடு வைங்குது. பணம் சம்பாதிக்கிறதுக்கு நிறைய முள்ள ஒரு ஆள் தேவை. மனுஷனா பிறந்தா ஒரு மூளை தானே இருக்கும். எப்படி நிறைய மூளை இருக்கும்? அந்த ஒரு முழு கூட வச்சுட்ட இல்லடா. அதான் இப்படி பேசிட்டு இருக்க. ஒருத்தர் இருக்கான் மூளைக்காரன், என் பாய் ஃப்ரெண்ட். ஓ பாயா? அதான் நிறைய மூளை வச்சிருக்கான். டேய் அது பாய் இல்லடா, பாய் ஃப்ரெண்ட். அவன் மனசு வச்சா நம்ம நாளைக்கே கோலீஸ்வரன் தான். ஷாஷா அப்ப லேட் பண்ணாம அவனை உடனே கூப்பிடு. ஆரியா ஆரியா ஆரியா. கேஸ்ல மாட்டி அடிக்கடி கோர்ட்டுக்கு போவான் போல இருக்கு. அம்மா என்ன எதுக்கு இப்போ வர சொன்னீங்க? தீபாவளிக்கு முறுக்கு சுட ஆள் இல்லையா, அதான் உன்னை கூப்பிட்டுருக்கா. அப்படியா? மாவுல ரெடி பண்ணி வச்சிருக்கீங்களா? டேய் உன்னை பத்தி பில்டப்பா பேசாதா. என் மானத்தை வாங்காத. நாங்க நாளைக்கே பணக்காராகணும். அதுக்கு ஏதாவது பக்கா பிளான் சொல்லு.
அப்படியா? டேய், ஐடியா கொடுக்க சொன்னா அதிரசத்தை எடுத்து மேல வச்சு தின்னுகிட்டு இருக்க. ஐடியா சொல்லு சொல்லு சொல்லு. அந்த பிளானை நீங்க ஒத்து வர மாட்டீங்க. டேய், நீ முதல்ல பிளானை சொல்லு. அதுக்கு ஒத்து வருவோமா மாட்டோமான்னு நான் சொல்றேன். அதுக்கு நீங்க ஒத்து வர மாட்டீங்க. இதுக்கு தான் ஒத்து வர மாட்டோம். நான் சொல்றேன்ல நீங்க ஒத்து வர மாட்டீங்கன்னு. ஐடியா சொல்லு 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 சொல்லு. ருத்ரா படம் பார்த்திருக்கீங்களா? பாத்துக்கோம். சேம் பிளான். அப்ப நீ நான் யோசிக்கல. நான் யோசிச்ச அளவு கூட நீ யோசிக்கலல்ல. மூடிட்டு பிளானை கேளு. நீங்க 2 பேரும் ஜோக்கர் வேஷம் போட்டு பேங்க்குள்ள போறீங்க. கொள்ளையடிச்சு எதுவுமே தெரியாத மாதிரி அப்பாவியா வெளியே வரீங்க. ஓகே ஆச்சுன்னா அடிச்ச பணத்தை 3 பேர் சரிபாதியா பிரிச்சுக்கிட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் போய் செட்டில் ஆயிட வேண்டியதுதான். ஓகே ஆகலனா? ஓகே ஆகலைன்னா 2 பேரும் ஜெயிலுக்கு போங்க. முடிஞ்சா நான் வந்து பெயில் எடுக்கிறேன். அப்ப நீ எங்க கூட வரல. பார்ட்னர், மூளை மட்டும்தான் என்னோடது, வேலை உங்களோடது. ஓகே, மேக் இட் சிம்பிள். அம்மா, அப்பா, ஐயோ, அப்பா. மணி மணி மணி. விலா கன்ஷன் எவ்வளவு இருக்கும்? ஃபர்ஸ்ட் பார்ட் செமையா போச்சு. செகண்ட் பார்ட் தான் கொஞ்சம் சுமாரா போச்சு. டேய், நான் பணத்தை கேட்கலடா, பணத்தை கேட்டேன். எப்படியும் ஒரு 2 கோடி இருக்கும். டிவில நியூஸ் போடுவாங்க, பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆக்கறாங்க பூக்கறாங்க 2. சற்று முன் கிடைத்த செய்தி. வங்கியில் புகுந்த ஜோக்கர் வேடமணிந்த கொள்ளையர்கள் 5 கோடி ரூபாயை கொள்ளையடித்து சென்றனர். திருடர்களை பிடிக்க போலீஸ் தனிப்படை அமைத்து தேடி வருகிறது. என்னது 6 கோடியா? நம்மளோட அங்க பெரிய திருடனா இருப்பானுங்க போல இருக்கே. சாஷா, நம்ம உடனே டிலே பண்ணாம இந்த பணத்தை 2 பங்கா பிரிச்சு ஆளுக்கு போய் அப்பிட் ஆயிடலாம். அப்ப ஆரியா யாரியா? பார்ட்னர்ஸ், பிளான் சக்சஸ். சக்சஸ். பார்ட்னர்ஸ், அப்படியே டிலே பண்றீங்க. அடிச்ச பணத்தை சரிபாதியா பிரிச்சு ஆளுக்கு ஒரு பக்கம் அப்பிட்டேறலாம். பட் எனக்கு இந்த ரொம்ப பிடிச்சிருக்கு. சாஷா, பிரிச்சிடலாம். எங்க 2 பேருக்கும் 40-40, உனக்கு மட்டும் 20. பார்ட்னர், இது என்ன அநியாயமா இருக்கு? அடிச்ச பணத்தை ஆளுக்கு சரிபாதியா பிரிக்கிறது தான் நம்ம பிளான். ஐடியா மட்டும்தான்ப்பா உண்டு, அதுக்கு இதுவே ஜாஸ்தி. ஓகே ஓகே, கூல் 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 கூல். பார்ட்னர், நீ துப்பாக்கிய மண்டையில் வச்சதுல தொண்டை ரொம்ப வறண்டு போச்சு. எக்ஸ்ட்ராவா ஒரு கூல் ட்ரிங்க் மட்டும் தாங்க. அது ஏண்டி, அவன் தலையில துப்பாக்கி வச்சு நிக்கிறான், நீ பார்த்துக்கிட்டு சும்மா நிக்கிற? டேய், அவன் வச்சுக்கிட்டது தீபாவளி துப்பாக்கி. அவன் தெரிஞ்சு நான் எப்படியோ சில துப்பாக்கி ஆட்டிய போட்டேன். பாத்தியா? சூப்பர் சாஷா பேபி. அவனை இப்பவே நம்ம போட்டு தள்ளிட்டு பணத்தை எடுத்துட்டு ஹாங்காங் போய் செட்டில் ஆக வேண்டியதுதான். பாட், எனக்கு இந்த ஃபீலிங் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆகும்போது கூட இப்படி சிரிக்கிறான். யார் சாக போகுது? நீங்க ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்கீங்கடா. நீங்க குடிச்சது கூல் ட்ரிங்க் இல்ல, பாய்சன் ட்ரிங்க்.
கொண்டு வருகிறதா எங்களுக்கு கிடைக்காத பணம் உனக்கு கிடைக்க விட மாட்டோம். என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் நானே சேர்த்துக்கிடுவேன்டி. இதுக்கு முன்னாடி என்ன கார்பெண்டர் வேலை பார்த்துட்டு இருந்தியா? நானே பீச்ல பலூன் சுட கதை வச்சிருந்தேன். இந்த வாங்கிக்கோ. ஆரியா நம்ம ஆவாம இருக்கிறதுக்கு ஏதாவது பிளான் பண்ணு. ஒரு நிமிஷம். நான் அந்த பிளான் கொண்டு வர மாட்டோம். சாவுட நேரத்தை கூட காமெடி பண்றானே. பாத்தின் கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தீயவைகளை பார்க்காதே, தீயவைகளை கேட்காதே, தீயவைகளை பேசாதே. கெடுவான் கேடு நினைப்பான். குஷாக்கா எப்படி இருந்தது? வெரி கியூட். அண்ட் பிரதீக்ஷா கேர்ள் கெட்டப்பில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்க. எனக்கு வரும்போது அந்த கண்ணாடி எடுத்து போடுறது கழட்டுறது அந்த ஸ்டைல் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. வெரி நைஸ். அதே மாதிரி கசின், நீங்கள் அந்த நிற்கிற ஸ்டைல், பேசுகிற ஸ்டைல், உங்களுடைய அந்த கான்ஃபிடென்ஸ் லெவல் ஒவ்வொரு முறையும் நான் பாராட்டுறேன். வெரி நைஸ், வெரி வெல் பர்ஃபார்ம். ஸ்ரீதர், கெஸ்ட் ரோல் வந்தாலும் அசத்தலான பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு. தேங்க்யூ. அப்பா நீங்க சொல்லுங்க. தீபாவளி அன்னைக்கு ஒரு நல்ல மெசேஜ் கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்கிட் பண்ணியிருக்கீங்க. ஓகே, வாழ்த்துக்கள். எஸ் அர்ச்சனா. கசின் வெரி வெல் டன். நல்ல டயலாக் டெலிவரி, நல்ல ஸ்டைலிங். ஒரு அந்த கெட்டப் அஜித் சார் பண்ணுற ஒரு விஷயம் பண்ணுறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. லாஸ்ட்டில் அந்த டயலாக் சொல்கிறது வந்து சூப்பர். நீங்கள் பார்த்தீங்களா எனர்ஜி எவ்வளோ இருந்தது செட்டில். ஸோ அது ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு போனீங்க. ஸ்ரீதர், என்னப்பா கெஸ்ட் ரோல்னு ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் நீ அள்ளிட்டு போன என்னப்பா அர்த்தம்? பட் ரொம்ப நல்லா பண்ணீங்க ஸ்ரீதர். சூப்பர், பிரில்லியன்ட் பர்ஃபார்மன்ஸ், வெரி வெல் எக்ஸிக்யூட்டட். ஓகே, சோ இன்னைக்கு செலிப்ரேஷன்ஸோட நல்ல பெர்ஃபார்மன்ஸஸும் பார்த்தோம். சோ யாருக்கு பெஸ்ட் கொடுக்க போறீங்க ஜட்ஜஸ்? அதை தெரிஞ்சுக்க கேன் ஐ ஹேவ் யூ ஹியர்? ஓகே ஜட்ஜஸ், இந்த வாரம் வந்து டாஸ்லர் ரச்சனா வழங்கும் டாஸ்லர் ஆஃப் தி வீக் யாருக்கு கொடுக்க போறோம்? வெனஸா ரக்ஷித். ஓகே, இப்போ வந்து பிரிட்டானியா குட் டே வழங்கும் குட் டே மூமெண்ட் ஆஃப் தி டே. அவங்க சிரிப்பாங்க, நான் கொஞ்சம் அழுதுகிட்டே கொடுக்கணும். அப்படியா? மோச மலர்கள். மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே, வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலை அன்னமே. ஆல்ரைட் ஜட்ஜஸ், தீபாவளி செலிப்ரேஷன் எப்படி இருந்தது? நமக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கே இது ஒரு டிஃப்ரெண்ட்டான தீபாவளியாக இருந்தது. கண்டிப்பா. அவ்வளவு லைக் பண்ண, அவ்வளவு ரசித்தேன். அச்சுமா, குழந்தைங்களோட தீபாவளி செலிப்ரேட் பண்ணது எப்படி இருந்தது? ரொம்ப ஸ்பெஷலான ஒரு தீபாவளி. ஏன்னா நமக்கு இவ்வளோ பெரிய குடும்பம் இருக்கா அப்படின்னு நினைக்கும்பொழுது, அதுவும் ஜூனியர் சூப்பர் ஸ்டார் குடும்பம் கூட நம்ம செலிப்ரேட் பண்ணோன்னா எத்தனை பேர் அங்கே உட்காந்துச்சேன் நம்மளும் எங்கள் கூட செலிப்ரேட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு இருப்பாங்க. அவங்க எல்லாரும் சார்பாக நாங்கள் விஷிங் யூ ஆல் அ வெரி வெரி ஹாப்பி தீபாவளி. அண்ட் இந்த தீபாவளியில் வந்து நம்ம பட்டாசு கூட நம்மளோட ஈகோ, அந்த பொறாமை, வெறுப்பு, ஹேட்டட் அப்படின்னு எல்லா விஷயங்களும் அது சேர்த்து வெடியோடு போயிட்டோம். சந்தோஷமாக ஹாப்பியாக எல்லாருமே இருக்கலாம். லெட்ஸ் ஹேவ் an awesome happy Diwali. குஷாக்கா, கேட்கவே வேண்டாம், ரொம்ப சந்தோஷமா இருந்தது. தீபாவளி இப்படி கூட கொண்டாட முடியும்னா அது வந்து கண்டிப்பா இந்த பசங்க இன்னைக்கு காமிச்சிருக்காங்க. ஜீ தமிழ் நேயர்களுக்கு தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஐ திங்க் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மோஸ்ட் மெமரபிள் தீபாவளி இது எனக்கு. சூப்பர். நாங்க ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி இந்த நல்ல நாள் அதுமா தீபாவளி அன்னைக்கு சூப்பர் டூப்பர் நியூஸ் கொடுத்துருக்கீங்க. அதாவது ஜூனியர் சூப்பர் ஸ்டார்ஸ் உடைய டைட்டிலை வின் பண்ண போறவங்க, ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குறவங்களுக்கு இந்திரா ப்ராஜெக்ட்ஸ் வழங்கும் 20 லட்சம் மதிப்புள்ள வீடு பரிசா காத்துட்டு இருக்கு. உங்கள் அனைவருக்கும் இந்திரா ப்ராஜெக்ட்ஸின் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். உங்கள் கனவு எங்கள் லட்சியம். இந்திரா ப்ராஜெக்ட்ஸ்.
இன்னைக்கு இந்த தீபாவளி செலிப்ரேஷன் அமோகமா நடந்தது. லாட்ஸ் ஆஃப் ஃபன், என்டர்டெயின்மெண்ட், பெர்ஃபார்மன்சஸ் எல்லாமே இருந்தது. இந்த ஃபன் இதோட முடிய போறது இல்ல, நாளைக்கும் கண்டினியூ ஆக போகுது. சோ நாங்க உங்களை நாளை சந்திக்கிறோம். This is Life Boy with Active Silver Presents Junior Superstars powered by Dazzler Retina Up Your Beauty Caution, Britannia Tiger Cream, special partner Vika Hair Skin and Slimming Clinic and co-presented by Butterfly Signature Gas Stove, Adyar Ananda Bhavan. எக்ஸலன்ஸ் பார்ட்னர் இந்திரா ப்ராஜெக்ட். நாளைக்கு சந்திக்கிறோம். பை. ஓகே, சோ தீபாவளி கொண்டாட போறோம் அப்படின்னு நான் சொன்னேன். என்னடா அவுட்டோர்ல இருக்கோம்னு பாக்குறீங்களா? இங்க தான் நாங்க வந்து எக்ஸாக்ட் தீபாவளி கொண்டாட போறோம். கிராக்கர்ஸ்லாம் இங்க ரெடியா இருக்கு. சோ ஷால் வி ஸ்டார்ட்? ஆரம்பிக்கலாமா ஜூனியர் சூப்பர் ஸ்டார்ஸ்?